பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டடா இந்த படத்துக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஏன்னா, இந்த படத்தோட டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட பல படங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலியோட ரெஃபரன்ஸு, பில்லாவோட ரெஃபரன்ஸு, மங்காத்தாவோட ரெஃபரன்ஸு, வேதாளத்தோட ரெஃபரன்ஸு அப்படிங்கிற மாரி ரெஃபரன்ஸ்ல தான இந்த படமே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் படத்துக்கு இந்த ஒரு ஹைப் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆன்டிசிபேட்டடா வெயிட் பண்றாங்க. அதற்கு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை. இந்த இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, டீசர் அப்பவே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்த வந்து ரொம்ப தாக்கி வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து இந்த படம் வந்து வெளிவந்தா நீ செத்தடா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து மோசமான ட்வீட்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. பட் ரீசென்ட் டைம்ல அந்த ட்வீட் எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து டைரக்ஷன்ல யார் கூட பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவர்களோட தான் வந்து பண்ண போறாங்களாம். இதற்கான டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசமே வந்து பேசியிருக்காங்க. ஜனவரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சாரும், தனுஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க. அந்த டிஸ்கஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் வந்து அஜித் சாருக்கு ஒரு ஒன் லைன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் லைன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சதுனால, ஏப்ரல் மந்த் வந்து இன்னொரு ஃபுல் டெவலப்டு ஸ்டோரிய வந்து நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து தனுஷ் சாருக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இட்லி கடை படம் வந்து நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, இட்லி கடை படம் வந்து அஜித் சாரோட டீசர் பார்த்ததுனால பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லவே இல்ல. இட்லி கடையோட டைரக்டர் அண்ட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து தனுஷ் சார் வந்து யார் கூட பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் கூட பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த படத்த வந்து நகர்ந்து போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் அண்ட் அஜித் சார் இவங்களோட காம்போ வந்து நடக்குதா? இல்லையா? அப்படிங்கிற விஷயம் தெரியல. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் சொல்ற விஷயம் இது வந்து ஒரு உருட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த படம் நடந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த காம்போவுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.